இன்றைக்கி டே 5ன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துரை ப்ரோ அவர் வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி வெளியே வரும்போது இங்கே சர்க்கரை ரெடி பண்ணுற இடம்னு சொல்லி சொன்னாங்க. சர்க்கரையா வெல்லமான்னு எனக்கு தெரியல. என்ன மேக் பண்ணுறாங்கங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அவர்கிட்ட இப்போ தான் பர்மிஷன் வாங்கினேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இதுதான் கரும்பு பால். இதுதான் கரும்பு பால். குடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குடி கரும்பு ஜூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கரும்பு சாறை எடுத்துகிட்டு இருக்காங்க. சாறை வந்து இங்கே அங்கே வந்து ஒரு டேங்க் மாதிரி எடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. அந்த டேங்க்குள்ளே போய் டேங்க்கில் இருந்து இங்கே ஒரு பைப் இருக்குது. இந்த பைப் கனெக்ஷன் மூலமாக நேராக அந்த போயிருக்காங்க. அந்த போய் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம சாறு எடுக்கிறாங்க. அங்கேருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து நேராக இந்த சட்டி பக்கத்துலேயே இந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல இறக்கி முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு அங்கேருந்து இதில் ஊற்றிடுறாங்க. இங்கே பாருங்க பைப்பில் இதில் தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதை ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு இந்த சர்க்கரை, அதாவது இப்போ கொதிக்கிற சர்க்கரை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு சர்க்கரைக்கு அதை எடுத்து ஊற்றிடுவாங்க. நம்ம சர்க்கரை தயாரிக்கிற இந்த ஒரு இதில் இறக்கிறதுக்கு 1 மணி நேரம் அவங்க வந்து கொதிக்க விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே நின்று வச்சு. இது என்னதுங்கய்யா? சர்க்கரை தேய்க்கிற மிஷின். இதில் தான் ஷேப் எடுத்து இதில் தான் அடிக்கணும். ஓகே ஓகே. இப்போ அதுலேருந்து இதில் ஊற்றிடுவீங்களா? அது வந்து இதில் ஊற்றி சர்க்கரை தேய்ச்சி சரிங்க. கைஸ் நான் அந்த இடத்துல நம்ம ஐயா உட்காந்துருக்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் அடுப்பு நினைச்சேன். சட்டிக்கு கீழே ஃபுல்லாகவே பெரிய அடுப்பு கைஸ். சோடா வந்து எதுக்காக நான் போடுறேன்? சோடா வந்து சர்க்கரை வந்து டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. சரி ஓகே ஓகே. சர்க்கரை ஆகிறது. ஓகே ஓகே. இது ஒன்று தான் யூஸ் பண்ணுறது. ஓகே. இதெல்லாம் எந்த கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. சோடானா இது நம்ம சமையல் சோடா அது? இட்லிக்கெல்லாம் போடுவோம் மாவு. இதில் ஊற்றுனதுக்கப்புறம் தான் இந்த சக்கரை பதம் ஆயிடுச்சான்னு பார்க்குறீங்க.
ஆனால் எவ்வளோ நேரங்கண்ணா ஆகும் அந்த மாதிரி? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம். 2 மணி நேரம். எத்தனை மணிக்கு பற்ற வைப்பீங்களா அடுப்பு? அடுப்பு வந்து 6 மணிக்கு அடுப்பு. சரிங்க. 3 மணி 5 மணி ம். அது ஓடிட்டு சரி சரி. கரும்பலம் ட்ரெஷரில் ஓடிட்டு சரிங்க. அப்படியே இதில் ஓட்டணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பு போடணும். மட்டி வெடிச்சிட்டு மேல் மட்டி வெடிச்சிட்டோம்னா சரிங்க. அப்படியே சர்க்கரை ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் எடுக்கிறது தான் சர்க்கரைங்களாண்ணா? மேல் மட்டி இது மேல் மட்டி. அந்த பாலில் சர்க்கரை ஆகும். ஓகே ஓகே. 2 மணி நேரம் ஆகும். இது வந்து நம்ம சர்க்கரை அந்த இதுதான் இல்லைங்களா, சாறு தான் இல்லைங்களா? கரும்பு பால் சாறு. அதை எடுத்துட்டு நம்ம சர்க்கரையை எடுத்துட்டு ஓகேண்ணா. அது வந்து பாலை மாதிரி அப்புறம் இங்கே வருது. ஓகே ஓகேண்ணா. இங்கே வந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா வேச்சு பால் சொந்து தண்ணி சுண்டுச்சுன்னா அப்புறம் அப்படியே கொதி போட்டு ஓகேண்ணா. அப்படியே பதம் பார்த்து அப்படியே இறக்கி ஊற்றுறதான். ஓகே ஓகே. இது ஆர்கானிக் முறையில் பண்ணுறது தான். சுத்தமாக எந்த கெமிக்கலும் கிடையாது. எந்த கெமிக்கல் கிடையாது. நமக்கு இங்கே சேல்ஸில் இருக்குங்களாண்ணா? சேல்ஸ் இங்கேயே இருக்குங்க. இப்போ ஆர்டர் வந்து எடுத்துக்குவாங்க. இன்னும் மார்க்கெட் கொண்டு போவாங்க. ஓகே ஓகே. எவ்வளோக்கு நான் கொடுத்துருக்கீங்க? இதில் வந்து 40 ரூபாய்க்கு மாட்டு பார்த்துப்பா. ஓகே ஓகே. 40 ரூபா. ஆனால் உங்கள் பேருண்ணா? சரவணன். சரவணன். இந்த இது உங்களுக்கு தான் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அம்மா லைட்டாக பாமாயில் ஊற்றினாரு. அப்படியே கொதியெல்லாம் இறங்கிடுச்சு. நான் பதத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பதத்துக்கு சர்க்கரை ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பாவு வலி தண்ணியை நினச்சா அப்படியே உருண்டையாயிரும். இதை அடித்து பார்த்தா இரும்பு ஒரு அடிச்சு சத்தம் வரும்ல. ஆமாம். அது மாதிரி சமாளம் மொத்தம் அடிக்குது. நல்லா சலார்னு அடிச்சதுன்னா சர்க்கரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படியே விட்டு ஊற்றிட்டோம்னா சர்க்கரை உணராது. சரி சரிங்க. பாவு இல்லையா? கைது இப்போ சர்க்கரை வந்து பதத்துக்கு வந்துருச்சு. அதை வந்து இப்போ அந்த கீழே இந்த வீட்டில் போட்டுருக்காங்க. 200 ரூபா வைத்தாங்க. போக மாட்டேன்.
ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. கை ஆட்டிடு, ஆட்டி கை ஆட்டு. கைஸ் நாட்டு சக்கரை தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி தான் இருக்குது. அண்ணனோட கரும்பாலை. அண்ணா பேர் வந்து சரவணன் கரும்பாலை அவரோட கரும்பாலை தான் இருக்குது. ஐயா உங்கள் பேருங்க? செங்கோட்டைங்க. ஐயா வந்துட்டு நம்ம அடுப்பு எரியறது எல்லாமே ஐயா தான் பார்த்துக்கிறாரு. ஆமாம். அக்கா உங்கள் பேருக்கா? சித்ராக்கா. அக்கா உங்கள் வேலை என்னக்கா? சக்கரை கலைக்கிறது. சரிங்க. இவங்க வந்து அம்மா உங்கள் பேருங்கம்மா? மாரிமுத்து. நீங்கள் சரவணன் அவரோட அம்மா. சரிங்க. சாப்பிடுங்கண்ணா. நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் பேருங்க? கார்த்தி. என்ன வேலை செய்கிறீங்க இங்கே? சக்கால்றது கரும்பு நீங்கள் என்னங்கண்ணா? மாதைங்க. நீங்களும் அதே வேலை தான்? சரிங்க. கைஸ் இத்தனை பேர் சேர்ந்து தான் நமக்கு இந்த கரும்பு சர்க்கரையவே ரெடி பண்ணுறாங்க. ஹே காய்ஸ், நம்ம துரை ப்ரோ வீட்டிலேருந்து கிளம்பும் போது திரும்ப இந்த ரூட்டில் தான் வந்தோம். வரும்போது நம்ம கரும்பு கடை அக்கா இருந்தாங்க. அவங்க பசங்கக்கிட்டலாம் சொன்னாங்களாம் அவங்கள பற்றி. அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அவங்க கடை. இங்கே தான் நம்ம முந்தா நாள் நைட்டு ஜூஸ் குடித்தோம். இவங்க தான் அக்கா ஃபேமிலியோடு இருக்காங்க. தம்பி எடுத்துக்காங்களா? சரி 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 சரிங்க. காவடி எடுத்துக்கிறா எப்படி அரகரா சொல்லிக்கிறேன். கரூர் போயிட்டு இருந்த ரோட்டில் 2 பேர் வந்தாங்க. திடீர்னு ரூட்டு மாற்றி போயிட்டு நம்மளை பார்த்தோன்னா ரூட்டை மறுபடியும் திருப்பி வந்தாங்க. வந்து பார்க்குறக்காக வந்துருந்தாங்க. ப்ரோ உங்கள் பேர்? விஷ்ணு. உங்கள் பேர் ப்ரோ? என்ன ப்ரோ? விஸ்வா. கிஷோருங்களா? சரி, இவங்க 2 பேர் தான் கைஸ். நம்ம போகிறத பார்த்துட்டு ரூட்டு மாற்றி நம்மளை பார்க்குறக்காக திரும்ப வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தமிழ் தான்.
நான் ஊட்டியிலேருந்து வரேன். யூடியூப் சேனல் உங்கள் பேர்? புரியல. நிதிஷ். உங்கள் பேர்? கண்ணன். இது எந்த ஊர்? ஊர் பேர் என்ன? இது வந்துட்டு கந்தம்பாளையம். கந்தம்பாளையம். நான் வந்துட்டு பக்கத்தில் இது ஊர், இந்த ஊர் பக்கத்தில். உங்கள் பேர்? விஷால். விஷாலா? இங்கே தான் வீடா? ஏரியா பேர் இது? இது வந்து வேலாயுதம்பாளையம். வேலாயுதம்பாளையம். ஏன் இப்படி வரீங்க? ஏன் தம்பி? கரூர்னா இப்படி மேலே தான் இதில் போகாதா? இப்படி போகலாம். எலிவேஷனாக இருக்குன்னு இப்படி போகலாம். மேடாக இருக்குது, ரொம்ப மேடாக இருக்குன்னு சொல்லி இதில் இறங்கிட்டேன். சரிண்ணா, ஆல் த பெஸ்ட். பாய். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சரி தம்பி. அப்படியே பேசிட்டு இது மாதிரி காலையில இருந்து 2 பேரை பார்த்துட்டேன். 2 பேரா? எந்த பக்கம் போனாங்க? உங்களை மாதிரி இல்லை, பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. பைக்லையா? அங்கே இப்படி தான் போனாங்களா? இப்படி போனாங்களா? எப்படி போனாங்க? கரூர் போனாங்க. அவங்க தொடர்ந்தாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆஃபீஸில் சாரதி ப்ரோ ஒருத்தர் இருந்தார். அவர் மூலயமா தான் இன்றைக்கி நமக்கு ஸ்டே கிடச்சிருக்கு. சாரதி அவங்களோட ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டுருக்காரு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம்மா. வந்துட்டுருக்கேன்னு சொன்னார். முடிச்சுட்டு அவர் வந்தது நம்ம நேராக அவங்க வீட்டுக்கு போயிடலாங்க. இங்கே வேறு லெவலில் சன்செட் ஆகிட்டு இருக்குது. நமக்கு இன்றைக்கி ஸ்டே கொடுக்குறவர் இங்கே தான் இருக்கார். அவர் யாருன்னு காட்டுறேன். நாளைக்கு வந்து நம்ம நேராக இங்கேருந்து திண்டுக்கல் தான் போகிறோம். வீடியோ எங்கே வச்சு நான் என் பண்ணுறேன் கைஸ். அவங்க யாருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ எங்கே வச்சு என் பண்ணுறேன். எல்லோரும் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதை நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ கண்டினியூ பிளாக்ஸில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு யார் ஸ்டே கொடுக்குறாங்கிறதையும் நாங்கள் கைஸ் நம்ம இன்றைக்கி இவர் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அப்புறம் உங்கள் பேர்? என்னப்போ? முருகானந்தம். இவர் தான் சாரதி அவங்களோட ஃப்ரெண்டு. இவங்க வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம்.